ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோ யாருக்கு அப்படின்னா, நான் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்கே போனாலும் யாருக்காவது மெசேஜ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு சும்மா சும்மா மொபைலை நோண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், இப்போ கொஞ்ச நாளாக நான் மொபைலை யூஸ் பண்ணுறதை விட மொபைல் என்ன யூஸ் பண்ணுதோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியோ இல்லை போஸ்ட்டோ போட்டுட்டு அதுக்கு எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோமா? இப்போ மட்டும் இல்லைங்க, முன்னாடி இருந்தே நம்ம முன்னோர்கள் ஒரு சோஷியல் அப்ரூவலோட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாருமே தனியாக வாழாம ஒரு குரூப்பாக தான் இருந்திருக்காங்க. ஒருத்தர் பகைச்சிக்கிட்டு பிரிஞ்சு போய் தனியாக வாழ்றது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா அப்படி தனியாக ஒதுங்கி இருந்தா ஒரு சிங்கமோ புலியோ வந்தா கூட யாரும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ முன்னாடி இருந்தே மனிதர்களோட வாழ்வியல் அப்படிதான் இருந்திருக்கு. இதுதான் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ, இதை நான் பண்ணிட்டா இவன் என்னை பத்தி ஏதாவது நினைச்சுப்பானோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே சோஷியல் அப்ரூவல் அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு. நம்மள பல பேர் இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டோ ஸ்டோரியோ போட்டுட்டு அடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு யாரெல்லாம் லைக் போடுறாங்க அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம போடுற ஸ்டோரி அண்ட் ஸ்டேட்டஸை மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, அதை யாரு பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கே நம்மளே அதை அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் யார் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம க்ரஷ் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணி நம்ம எல்லாருமே ஒரு அசம்ஷன்லேயே நம்ம சோஷியல் அப்ரூவலுக்கு தீனி போட்டுட்ருக்கோம். நம்ம உண்மையாகவே இப்படி தான் வாழணுமா என்ன? ஆக்சுவலி மற்றவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களோ தவிர மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லலை. கரெக்டு தானே? இந்த சோஷியல் அப்ரூவலை தேடி நம்ம எல்லாருமே மார்க் ஜூக்கர்பர்கோட அடிமைகளாக தான் ஆக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பொருளை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. மச்சான், இதை வாங்கலான்னு இருக்கேன்டா அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராமை சும்மா ஓப்பன் பண்ணுறீங்க. அதை ஓப்பன் பண்ண உடனேயே நீங்கள் பேசிட்டு இருந்த அந்த பொருளோட அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். கீழேயே அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்கும். ஸோ பேசிக்கலி அங்கே சிலிக்கான் வேலியில் பல பேர் உங்கள் மைண்டை ரீட் பண்ணி உங்கள் இன்ஸ்டிங்க்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை விலைக்கு வாங்குறதுக்கு காத்துட்ருக்காங்க. அவங்க உங்கள் மைண்டை டெம்பரரி ஹாப்பினஸான டோப்பமீனுக்கு அடிக்ட் ஆக்கி உங்களோட ப்ரீசியஸான டைமை திருட முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஆக்சுவலான உண்மை. ஸோ அவங்கக்கிட்ட நீங்களே உங்களை விட்டு கொடுத்துட்டு அவங்களோட அடிமையாக வாழ போகிறீங்களா, இல்லை கர்ல் நியூபர்ட் சொல்கிற மாதிரி டிஜிட்டல் மினிமலிசமை ஃபாலோ பண்ணி உங்களை நீங்களே காப்பாற்றிக்க போகிறீங்களா? இதெல்லாம் பேசி ரொம்ப பயம் காட்டுறேனா? கவலைப்படாதீங்க. நம்ம சேனல் ஒரு கைடு மாதிரி. கேள்விக்கான சொல்யூஷனையும் தெளிவாக உங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் சேர்ப்போம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். டிஜிட்டல் மினிமலிசம். இங்க மினிமலிசம் அப்படிங்கிறது வெறும் கம்மி பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது. அது 30 நாளைக்கு கம்ப்ளீட்டா டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு கேல் சொல்றாரு. இந்த 30 நாளும் நீங்க உங்களோட மொபைல் ஃபோன், லேப்டாப், டேப்லெட் அப்படின்னு எந்த டெக்னாலஜிஸையும் யூஸ் பண்ணிக்காம உங்களை நீங்களே டீடாக்ஸ் பண்ணிக்க போறீங்க. அந்த 30 நாள் கழிச்சு அகெயின் உங்களோட லைஃபை நீங்க ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸில் எந்தெந்த ஆப்ஸ்லாம் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம், எதெல்லாம் உங்களுக்கு வேணும், எதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ். வேண்டாம் அப்படின்னு தோன்ற ஆப்ஸை அப்போவே டெலீட் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எய்தர் உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவைப்படலாம், இல்லைனா உங்களோட பர்சனல் லைஃபுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கலாம். அதை நீங்கள் வச்சுக்கலாம். அட என்னங்க ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒர்க் பண்ணுறதே என்னோட ஃபோன் ஆர் லேப்டாப்பில் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் ஒர்க்குக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஸ் உங்களை கன்சியூம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் ஃபோன்லேயே ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வெல்பீயிங் ஆர் டு நாட் டிஸ்டர்ப் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இல்லைப்பா, நான் ஃபோன் நோண்டக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஜஸ்ட் டைம் பார்க்க தான் ஃபோன் எடுத்தேன், அப்படியே நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு உள்ளே போயிட்டேன், இப்போ 3 years எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபோனுக்கு ஆல்டர்னேட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸில் நீங்கள் விரிஸ்ட் வாட்ச் ஆர் கிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே உங்களோட வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன்ஸையும் நீங்கள் ஆஃபில் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு செம்ம ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் தேவையில்லாத எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் அதோட நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சாலே உங்களால் மொபைல் ஃபோன் யூசேஜை கம்மி பண்ண முடியும். இதை பர்சனலாக நானே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். 100% எஃபெக்டிவாக இருக்குது. பிகாஸ் டே டைம்லேயோ இல்லை ஒர்க் டைம்லேயோ நம்மக்கிட்ட நிறைய பேர் காண்டாக்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் அந்த நேரத்துலையும் நம்ம மொபைலை எதுக்கு எடுப்போம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்திருக்கும், அதை எடுத்து என்னென்னு பார்க்குறதுக்காக மொபைல் எடுத்து அப்படியே நோண்டி ஒரு சர்டன் டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை நீங்க நிஜமாவே உணர்றீங்களா இல்லையான்னு தெரியல. பட் டெக்னாலஜி அடிக்ஷன்னால நம்மளை பத்தி நமக்கே தெரியாம போயிடுச்சு. இது பின்னாடி நம்மளோட லைஃபை ஃபேஸ் பண்றப்போ அது நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இந்த விஷயம் எனக்கு வருமா வராதா, எனக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ளேயே ஏற்படுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் எந்த டெக்னாலஜிஸும் இல்லாம ஜஸ்ட் நீங்களும் இந்த இயற்கையும் மட்டும் பேசிக்கிற சூழலை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். பாட்டு கேட்டுட்டே வாக்கிங் போலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கூடாது. நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. இதுக்கு நடுவுல எதுவுமே வரக்கூடாது. மியூசிக் கூட வரக்கூடாது. செயற்கை விர்ச்சுவல் உலகத்துல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் உண்மையான உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த இயற்கையோட காத்தை சுவாசிச்சு பாருங்க. பிகாஸ் நீங்க பாட்டு கேட்டுட்டே வாக்கிங் போறப்போ அது நீங்களே உங்களை ஒரு பபுள்குள்ள அடைச்ச மாதிரி இருக்கும். சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஸோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழலை என்ஜாய் பண்றதுக்கு பாட்டெல்லாம் கேட்காம ஜஸ்ட் சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு வாக்கிங் போலாம். அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா சில நேரம் நம்ம சும்மா இருக்கிறது கூட நமக்கு ரொம்ப முக்கியம்தான். சும்மா இருக்கிறப்ப தான் உங்களோட பிரெயினோட சில ஏரியாஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஸோ முழிச்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. இந்த டிஜிட்டல் மினிமலிசம் அப்படிங்கிற புக்கில் ரொம்ப டீட்டெயில்டான காம்ப்ளெக்ஸான விஷயங்களை கூட ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கேல். உங்களோட பிரெயினை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்க்கு நீங்கள் அடிமையாகாமல் இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பசுமையை உணருங்க. உண்மையான காற்று சுவாசிங்க. ஸ்க்ரோல் பண்ணுறதை தவிர உங்களோட கைகளுக்கு மற்ற வேலைகளையும் கொடுங்க. ஜேர்னல் எழுதுறது, படம் வரைகிறது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் யாரு, உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா வரும், எந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும், இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் தனியாக உட்காந்து ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி நீ இன்னைக்கு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குற மாதிரி உங்ககிட்டயே நான் எப்படி இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன், நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கேள்விகளை கேட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட்டில் எழுதுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு யோசிங்க. எந்த ஒரு மொபைல் கேஜெட்டும் இல்லாமல். இது உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சுப்பீரியர் பவராக ஆகிற ப்ராசஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. டிஜிட்டல் வேர்ல்டில் சிக்கி நிஜ வாழ்க்கைக்கு வழிமறந்து போன உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செல்ஃப் க்ரோத் கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.